மத்த நாடோட கம்பேர் பண்ணும்போது சீனா ரொம்பவே வித்தியாசமான நாடு. ஏன் அப்படின்னா புதுசு புதுசான கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுலயும் சரி, புதுசான பிரச்சனைகளை உருவாக்குறதுலயும் சரி, அந்த நாடை மட்டும் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு புதுமையான பிரச்சனைய கொண்டு வந்திருக்காங்க. 17 வயசு பெண் ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட காதலனை ஒரு மோசடி கும்பல் கிட்ட தெரிஞ்சு வித்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, சீனாவிலதான் நடந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 17 வயசு. அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னா ஜோ. இவங்களுக்கு 19 வயசுல ஒரு காதலன் இருக்கான். அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஹுவாங். இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்படியே இருந்தா நம்ம ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு என்ன தேவை? நிறைய பணம் தேவை இல்லையா? இப்போ உனக்கு 19 வயசு ஆகுது. ஆனா ஃபியூச்சர்ல நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காசு பணம்லாம் தேவை. அதனால உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீ நிறைய கை நிறைய சம்பாரிச்சுட்டு நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுமே அந்த காதலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளு சும்மா விடுவாரா? நம்ம காதலி தானே சொல்றாரு, நம்ம காதலி நம்பாம வேற யாரு நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, காதலியோட பேச்சை நான் மறுக்கவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து எங்க போயிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்துக்கு போயிருக்காங்க வேலை தேடி. இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மியான்மர்ல இருக்கக்கூடிய ஒரு மோசடி கும்பல் கிட்ட தன்னோட காதலனை வித்துட்டாங்க. அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹுவாங்க ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அந்த கும்பல் வேலை செய்ய வச்சிருக்காங்க. இந்த டெலிகாலர்னு சொல்லுவாங்க இல்லையா, சில மோசடி கால்கள்லாம் பணம் பறிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள்ல அந்த ஹுவாங் அப்படிங்கிற பையனை ஈடுபடுத்திருக்காங்க அந்த மோசடி கும்பல். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு இது மோசடி கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தெரியும். இந்த காதலனை வித்து இவங்க காசுமே வாங்கியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க பெற்றோர்கள்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கடா நம்ம பையனை காணா, ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, நம்மளோட பையன் ஒரு மோசடி கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லையே, பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 41 லட்சத்தை அந்த மோசடி கும்பல் கிட்ட கொடுத்து அவங்களோட பையனை மீட்டெடுத்திருக்காங்க. அதனால்தான் இப்ப அவரு உயிரோட இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த காதலனை வித்தாங்களே காதலி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட காதலனை வித்து 11 லட்சம் வாங்கினாங்க இல்லையா, அந்த காசுல சொகுசா வாழ்ந்திருக்காங்க. நல்லா செலவு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. இவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட பையனை மோசடி கும்பல் கிட்ட வித்தது இந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில அந்த பெண்ணுமே கைது செஞ்சுட்டாங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஒரு குட்டி மெசேஜ் இந்த நிகழ்வு மூலமா எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்ன அப்படின்னா, யார நம்புறதுனே தெரியல தாசன்னா அப்படிங்கிற மாதிரிதான். காதலியை நம்பி போன காதலனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சதியை அந்த காதலி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுல மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்கு. எப்படி மனசு இந்த பெண் தன்னோட சொந்த காதலனை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களும் சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. என்னென்ன கனவுகளோட அந்த பையன் போனானோ, அந்த பையனோட நிலைமை தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் தன்னோட காதலனை 11 லட்சத்துக்கு வித்திருக்காங்க இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.